அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். பேருந்துக்கு முழுமையான டயர் இல்ல, பேட்டரி இல்ல, மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை, இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்துதான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பணப்பலன் வழங்கப்படவில்லை. அதையும் நான் தெரிவித்தேன். 1,00,000 தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் உள்ள பணப்பலன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் அறிவிச்சாங்க. அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவிச்சாங்க. இப்படி பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல அடிக்கடி சொல்றது 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமை தொகை, 1000 ரூபாய் கொடுத்துட்ட உரிமை தொகை. மகளிரெல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் செய்யறாங்க. அறிவிப்புல என்ன? அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு. வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது. வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினாத்தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். இதுதான் திமுக அரசுடைய சாதனை. அதுவும் 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார். வருமானத்தை அரசு வருவாயை அதிகரிச்சு 1000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி கொடுக்கிறார். எளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார். இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும்? அதுக்கும் பதில் கிடையாது. கடன் வாங்கறதுக்கு சக்தி இருக்குதான். எவ்வளவு அழகான பதில். யாரு வேணாலும் இங்க இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சரானா கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம். இங்க இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சரானாலும் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தா ஒரு பாராட்டலாம். அதை விட்டுட்டு மாதம் கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அதான் நேற்று புள்ளிவரமா சொன்னேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்சன். நேற்றைய தினமே நான் பேசுறேன் உங்ககிட்ட. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸ்ல, கலால் வரியில, வாகன வரியில 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்க கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவி தொகை கொடுக்கணும்? இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? அது மட்டும் இல்ல, மைய அரசினுடைய பகிர்வு வேற இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 24,830 ரூபா வருது. எல்லாம் சேர்த்தி தான் 1,10,000 கோடி. அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளை 3,53,394 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலா வருது. அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலா 1,10,894, கடன் 3,53,394,
கூட்டினா 4,64,288 கோடி ரூபாய். இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க? எதுவுமே இல்லையே, எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே. இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போறீங்க? மூலதன செலவும் மிக குறைவு, வெறும் 17,000 தான். அண்ணன் 2021க்கும் 2024-25க்கும் வெறும் 17,000 கோடி தான் கூடுதலா மூலதன செலவு செய்யறாங்க. அப்ப வருமானம் குறைவு. 2021 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருமான அதிகரிப்பு, கடனை அதிகமா வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவு குறைவு. அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும்? அத்தனையும் வருவாய் செலவு. வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு, இனி அது திரும்பி வராது. ஆனா மூலதன செலவா இருந்தா அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம். எது சொன்னா இதுக்கும் பதில் இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி. அதோட சாதனை சொல்றார், மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது. இதுதான் சாதனை. கடன் வாங்குவதில் முதலிடம் வைக்கின்றது தமிழ்நாடு.